மறுபடியும் சாவி எடுக்காமலே கீழே போகிறேன் பாருங்களேன். மறந்துட்டு போயிடுறாங்க. என்ன ஒரு கவனம் இல்லைங்கிற நான் கவனம் இல்லாமல் வாழ்க்கை எதுக்கு மேலே வந்தேனே தெரியாமல் மறுபடியும் கீழே போகிறேன். தோத்துக்கிட்டே இருக்கியேடா. தோத்துட்டேன்னு உன் காதில் வந்து கத்துனாலும் நீ தோத்துட்ட. அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா. ஒரு நிமிஷம். என்ன? நானும் வரேன். நீ எதுக்கு? உங்களை நம்பல. சரி சீக்கிரம் வாங்க. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக். ஐயோ நம்ம வண்டியை பாருங்களா, அவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம வண்டியை வாட்டர் வாஷ்க்கு கொண்டு போகலாம். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, கன்னியாகுமரி ட்ரிப்புக்காக நம்மளோட வண்டியை ரெடி பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. வண்டி ரொம்ப அழுக்காக இருக்குதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, அப்போ அழுக்கு தான். வண்டியை வாட்டர் வாஷ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஓ நல்ல வேலை, கியர் ப்ளஸ் பண்ணுறதுக்கு மைனஸ் பண்ணிட்டேன். பைத்தியக்காரன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணுறாங்க. பார்த்து ரொம்ப அழுக்கு பண்ணிடுறாரா. என் வீட்டுக்கு பொறுமையாக போகணும். நீ வாஸ் பொறுமையாக போகணும். நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பான். இல்லடா அழுக்காயிடலாம் மறுபடி. என்ன இப்போ வந்து நம்ம காயின்ஸ் எங்கிட்டு இருக்கோம். இந்த காயின்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் நம்ம வந்து கன்னியாகுமரிக்கே போக போகிறோம். அசிங்கமா இல்லை? இல்லவே இல்லை. இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. நீ இந்த படம் பார்த்துருக்கியா, ஜேர்னி டு த சென்டர் ஆஃப் த எர்த்? இல்லை இல்லையா? பார்த்ததுல அதில் அவன் அப்படி தான் நிறைய காயின்ஸ் சேர்த்து வச்சிருப்பான். அந்த காயின்ஸை ஃப்ளைட்டில் போவாங்க, நல்லதுலையும் போவாங்க, ஒரு வால்கானோக்கு உள்ளே போவாங்க தெரியுமா, அந்த படம். இதெல்லாம் வந்து 2 ரூபி காயின்ஸ், 1 ரூபி காயின்ஸ், 10 ருபீஸ் காயின்ஸ், இதுக்குள்ள 5 ரூபி காயின்ஸ் இருக்கு. இப்படி சில்லற பணக்காரன் ஆயிட்டியாடா. இதெல்லாம் கவுண்ட் பண்ணாத காயின்ஸ். இதெல்லாம் வந்து இப்போ கவுண்ட் பண்ணணும். Start the music. 6.5 hours later. ஸோ இப்போ வந்து வண்டிக்கு செயின் லூப்ரிகன்ட் அடிக்க போகிறோம். மோட்டோ மேக்ஸோட செயின் லூப்ரிகன்ட் தான். வண்டியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம நியூட்ரலில் தான் இருக்கு. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளச்சை பிடிச்சி சென்ட்ரல் ஸ்டாண்டில் இருந்தாலுமா வண்டி ஆஃப் ஆகும். ஐயோ இருங்க, இல்லை பின்னாக ஆரம்பிச்சிருச்சுங்களா. ஸோ இப்போ இதில் நம்ம அடிச்சுக்க வேண்டியதான். ஸோ மாட்டியாச்சு. ஃபஸ்ட்டு நல்லா குளிக்கலாம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை.
நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், பேக்கிங் பண்ண போகிறோம். ஸோ ட்ரிப்புக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம வாங்கியிருக்க பேக். அமேசானில் வந்து பைக் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பேக் ஆர்டர் போட்டேன். சமூகம் பெரிய இடம் போட்டு நம்மளோட ட்ராவல் பேக். ஸோ நல்லா இருக்குல்ல, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ப்ரொஜெக்ட் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ பச்சைக்குன்னு இதெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டா உள்ளே வந்து பாலக்கில் வச்சுருக்கேன். கொடி அடிக்கிட்டே தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ உள்ளே வந்து ஒரு புது பாலக்கில் வச்சுருக்கேன். இதையும் நாளைக்கு நம்ம எடுத்து மாட்டிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய பேக். எங்கெங்கோ மாட்டி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இதில் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதை வந்து நான் டைம் லேப்ஸ் போட்டுறேன். எங்கடா இருக்க? ஸோ ட்ரிப் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சென்னையிலேருந்து கன்னியாகுமரி ஸ்ட்ரெயிட்டாக, ஓகேங்களா. ஸோ சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போயிட்டு கன்னியாகுமரியிலேருந்து ரிட்டர்ன் வந்துடுறேன் எங்கள் வீட்டுக்கு. ஸோ ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கன்னியாகுமரியில் சன்ரைஸ் மட்டும் பார்த்துட்டு நான் இங்கே என் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் மாலை போட்டுருக்கேன். ஸோ மாலை கோயிலுக்கெலாம் போயிட்டு அங்கேயும் அந்த விளாக்ஸையும் அந்த இதையும் ஃபுல்லாக நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ அங்கேயும் போயிட்டு கோயில் ஒர்க்ஸ் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு மாலையை கலட்டினதுக்கப்புறம் தான் மறுபடியும் தொட்டிப்பாலம் கன்னியாகுமரியில் தான் இருக்குது. ஸோ மாத்தூர் தொட்டிப்பாலம்னு சொல்லுவாங்க. ஸோ மாத்தூர் தொட்டிப்பாலம் போயிட்டு திருச்செந்தூர், மணப்பாடு, நெல்லையப்பர், குற்றாலம், ஐந்தருவி, தென் பாபநாசமும் வச்சுருக்கேன். பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு அகஸ்தியர் மலை நம்மளால் இப்போ கவர் பண்ண முடியும். ஸோ அகஸ்தியர் மலையும் அந்த பக்கமாக தான் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. அகஸ்தியர் மலை வந்து கேரளான்னு நினைக்கிறாங்க, பட் கேரளா கிடையாது, கன்னியாகுமரி கேரளா பார்டர் இது அகஸ்தியர் மலைங்கிறது. ஸோ அது இப்போ போகிறதில்ல, பட் அகஸ்தியர் மலை ஒரு நாள் நம்ம போகலாம் கண்டிப்பாக. தென் இன்னொரு ஹில்ஸ் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து வள்ளியூரில் இருக்கும். இந்த பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். வள்ளியூர் பற்றி தெரிஞ்சவங்க வந்து சொல்லுங்கள். சொல்ல முடியாது. ஸோ இப்போ கரெக்டாக நம்மளோட ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்குநேரியிலேருந்து பக்கத்துலேயே. ஸோ நாங்குநேரிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக. ஸோ நாங்குநேரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சாத்தாங்குளம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் பக்கத்துலேயே இருக்கிற ஊர்கள், கொஞ்சம் பெரிய பெரிய டவுன்ஷிப்ஸ். தென் நாகர்கோயில் எல்லாமே அந்த பக்கமாக தான் இருக்குது. ஸோ பெருசாக ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் ட்ரிப் ப்ரிப்ரேஷன் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்து. அவ்வளோதான் சொல்ல முடியும். வெளியில் அக்னி வெயில் ஓவராக இருக்குன்னு உள்ளே வந்தா நீ ரொம்ப பேசுகிற. தென் வண்டி வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு, வண்டி செயின் லியூப் பண்ணியாச்சு, ஹெல்மெட் க்ளீன் பண்ணியாச்சு. தென் 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 அவ்வளோதான். எல்லாம் காயின்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றியாச்சு. கேமரா ரெடி பண்ணியாச்சு, கேமரா மவுண்ட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஹெல்மெட்டில் ஆடியோ டெஸ்ட் பண்ணியாச்சு, வீடியோ டெஸ்ட் பண்ணியாச்சு கேமராஸ்க்கு. தென் வண்டி சர்வீஸ் பண்ணியாச்சு. எல்லாமே ப்ராப்பராக செட் பண்ணி இன்னும் பேக்கிங் மட்டும் பண்ணணும். ஸோ ட்ரெஸ் எடுத்து வைக்கணும். அப்புறம் ஊரில் குட்டீஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ நாளைக்கு ஈவினிங் ட்ரிப் ஸ்டார்ட்ஸ். ஓகே, நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம்.